உங்களுக்கு இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா இருந்திருப்பாங்க. பட் அவங்க கூடயே உங்களுக்கு ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு எதிர்பாராத பணவரவு தாராளமாவே இருக்குங்க. அதே மாதிரி சொத்து முதலீடு ஏதாவது பண்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கும். இடம் ஏதாவது புதுசா வாங்குறீங்கன்னும் போது அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். குருவோட பலமே இல்லைன்னும் போது அந்த இடத்துல நீங்க வந்து தேவையில்லாத ரீகன்சல்டேஷனுக்காக டாக்டர் கிட்ட போய் நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. உங்க ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். புதுசா யாருக்காவது வந்து லவ் மேல இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறது, அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட்காக நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னும் போது இந்த மாதத்துல நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதம் பர்டிகுலர். ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும், துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும், உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும். அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிடம் மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன். அது மூலமா பலரும் பயன் பெற்றிருக்கீங்க. பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய பெருப்ப ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரம்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றத என்னுடைய ஆசைகளும் கூட. தற்போது வருகின்ற 2026 ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். மிதன ராசினருக்கு இந்த ஆண்டு தொடக்கத்திலே ஒரு நல்ல திருப்பு முனை நிறைந்த மாதமா தாங்க தொடங்குது. ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது கடந்த ஆண்டு குரு உங்களுடைய ராசியிலே இருந்து உங்களுக்கு வேலை தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரான்ற ஒரு பயமும் ஒரு ஏக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகுது. அது உங்களுக்கு ஆண்டு பலன்களை தெளிவா விரிவா சொல்றேன். இப்போ இந்த ஜனவரி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா நல்ல திருப்பு முனை நிறைந்த மாதமா தான் இருக்கு. மாத முற்பாதியில உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் கூட்டணி இருக்கு. அதாவது உங்க ராசி அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க வீட்டையே பார்வை செய்யறாரு. அதே மாதிரி உங்க வீட்டில இருக்கும் குரு அவருடைய வீட்டை பார்வை செய்யும் போது அங்க சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே குரு பலம் பெறுது. இதுல குரு வக்ரம் அடைஞ்சிருக்காரு. எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா இருந்திருப்பாங்க. பட் அவங்க கூடயே உங்களுக்கு ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கும். இது டிசம்பர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு தொடங்கி இருக்கும். இது ஜனவரி மாதம் முற்பாதி வரைக்குமே உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மன குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கூட இருக்கிறவங்களே நமக்கோட கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறாங்களே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. இதுல யாரு சொல்றது உண்மை, யார் சொல்றது நியாயம் அப்படின்றதுல நீங்க ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓவர் திங்கிங் கொஞ்சம் அதிகமா தான் ஏற்படும் இந்த டைம் மிதுன ராசினருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தை மாதத்துல, அதாவது பொங்கல் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துல பஞ்சகிரக கூட்டணிகள் சேருதுங்க. அதாவது என்னன்னா பஞ்சகிரக அமைப்புகள் ஒண்ணு சேரும் போது, அதுவும் 8ஆம் இடத்துல சேரும் போது பாத்தீங்கன்னா திடீர் மாற்றங்கள் அதிகமா ஏற்படும். அதுதான் வந்து உங்களுக்கு திருப்பு முனையா இருக்கும்னு சொல்லிருந்தேன். அதாவது வாழ்க்கைய பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும். வாழ்க்கையை எந்த மாதிரி இதுக்கப்புறம் எடுத்துட்டு போலாம், உங்களுடைய தொழிலையும் சரி வேலையும் சரி எந்த மாதிரியான வளர்ச்சியை நம்ம மேற்கொள்ளலாம், அதற்கு நமக்கு எந்த மாதிரியான வழி உண்டாகும்ன்றத பத்தில ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுல மிதுன ராசினர் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். சில பேர் மெடிடேஷன், யோகான்னு அந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ஈடுபடுவீங்க. சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல்ல நம்பிக்கை இல்லைனாலும் சயின்ஸை பத்தி அதிகமா வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சயின்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கத்துக்கலான்றத நீங்க வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீங்க அதை கத்துக்க லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ இந்த ஜனவரி மந்த் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ற மாதிரிதான் இருக்கும். ஏதோ ரகசியத்தை தேடிட்டு அதை தேடி நீங்க பயணம் பண்ற மாதிரிதான் இருக்கும் இந்த ஜனவரி மாதம் முழுக்கவே. மிதுன ராசினருக்கு பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல பஞ்சகிரக கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பாலிசில யாராவது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மணி வரக்கூடிய மாதமாவும் இருக்கு. அதே மாதிரி ஷேர்ஸ் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கீங்க, ட்ரேடிங் பண்றீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய மாதமாவும் இருக்கு. சோ மிதுன ராசினருக்கு எதிர்பாராத பணவரவு தாராளமாவே இருக்குங்க. அதே மாதிரி
சொத்து முதலீடு ஏதாவது பண்றீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். முக்கியமா நீங்க பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரே இடத்த வாங்குறீங்க, ஏதோ ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்றீங்கன்னும் போது அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு வக்ரம் அடைஞ்சிருக்காருன்னும் போது அந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய கூட்டாளிகளுடன் ஒரு கருத்து மோதல் ஏற்படும். இல்ல கூட்டாளிகள் உங்களுக்கு எதிர்வினையா அவங்க திரும்பறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. சோ உங்க பார்ட்னர்ஷிப் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அதே மாதிரி நிலம் வீடு ஏதாவது வாங்குறீங்கன்னும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஏன்னா உங்க ராசி அதிபதியும் சரி, சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கிற 8ஆம் இடத்துல வந்து குருவோட பார்வை விழலன்னும் போது பாத்தீங்கன்னா இடம் ஏதாவது புதுசா வாங்குறீங்கன்னும் போது அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். குருவோட பலமே இல்லைன்னும் போது அந்த இடத்துல நீங்க வந்து தேவையில்லாத ஒரு மிஸ்டேக்ஸ உண்டாக்கலாம். அதே மாதிரி யாருக்கிட்டயாவது நீங்க மாட்டிட்டு உங்க பணத்தை இழக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாவே இருக்குது. 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் கூட்டணி அமைஞ்சிருந்து திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஹெல்த்லயும் கொஞ்சம் கை வச்சிரும். சோ ஹெல்த் கான்சியஸா இருங்க. மிதுன ராசியர் குறிப்பிட்ட பெண்களை சொல்லணும்னா கண்டிப்பா உங்களோட மென்சுரல் சைக்கிள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல மென்சுரல் டைம்ல உங்களுக்கு ஏதாவது வலி ஏற்படுது, ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா கண்டிப்பா அதை நீங்க டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இத்தனை நாள் மறைஞ்சிருந்த நோய் ஏதாவது இருந்து இப்ப வெளிப்படக்கூடிய சான்சஸ் அதிகமாவே இருக்கு இந்த ஜனவரி மந்த்ல. சோ ஏதாவது வலியோ ஏதாவது வந்து திடீர் சேஞ்சஸ் ஏதாவது ஏற்படுது உங்க உடம்புல அப்படின்னும் போது நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிதுன ராசினர் வந்து கொஞ்சம் வண்டி வாகனத்துல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது நல்லது. நீண்ட தூரம் பயணம்னா மோஸ்ட்லி நீங்க வண்டி ஓட்டாம இருக்கிறது, அது 2 வீலரா இருந்தாலும் சரி, 4 வீலரா இருந்தாலும் சரி, நீங்க வண்டி ஓட்டாம இருக்கிறது நல்லது. லாங் டிஸ்டன்ஸ் டிராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ஹைட்டா இருக்கிற இடத்துல போறீங்கன்னும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, மற்ற கிரகங்களும் பலமா இருக்குன்னும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ஹெல்த்ல கொஞ்சம் அடி வாங்கும். கண்டிப்பா உங்க ஹெல்த்ல கேர் எடுத்துக்கணும். இத்தனை நாள் உங்களுக்கு வந்து சரியா இருந்த ஹெல்த் இது கூட திரும்பவும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். அதாவது சில பேருக்கு மசில் பெயின் இருந்திருக்கலாம், சில பேருக்கு பிபி வந்து ரைஸ் ஆகி திரும்பவும் அது நார்மல் ஆயிருக்கலாம், அதெல்லாம் வந்து திரும்பவும் அகைன் ரைஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஹெல்த்துக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னா அது திரும்பவும் நீங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ரீகன்சல்டேஷனுக்காக டாக்டர் கிட்ட போய் நீங்க வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. உங்க ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களும் கூட்டணி அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாவே ஏற்படும், மனக்குழப்பம் இருக்கும். அதனால நீங்க வந்து மெடிடேஷன் பண்றது ரொம்பவே நல்லது. இல்ல ஒரு சரியான கைட்லைன்ஸ் எடுத்துக்கிறதுக்காக நீங்க ஒரு சித்தர் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது. கூட இருக்கவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்குதுன்னா அதை வெளிப்படுத்துங்க. இது எதனால இருக்கு, ஏன் இப்படி ஒரு என்னை சுத்தி ஏன் எல்லாரும் எதிரியாளி மாதிரி இருக்காங்க, ஏன் அவங்க என்னை சுத்தி எதிரி மாதிரி செயல்படுறாங்க அப்படின்றத நீங்க வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிப்பீங்க. அது உங்களுக்குள்ளேயே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமா இருக்கும். அடுத்ததா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். புதுசா யாருக்காவது வந்து லவ் மேல இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அது ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு 2 மாசம் கழிச்சு வந்து அவங்களுக்கு நீங்க ப்ரொபோஸ் பண்றதோ இல்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட தெரிவிக்கிறதோ நல்லது. இந்த காலகட்டத்துல நீங்க வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு ஓகே சொல்றதோ இல்ல கமிட்மெண்ட் ஏற்படுத்திக்கிறதோ வந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே இருக்குன்னாலும் சரி கொஞ்சம் அதுல கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது பெட்டருங்க. மேரேஜுக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்கன்னும் போது இந்த 2 மாதத்தை தவிர்த்துக்கலாம். இந்த 2 மாதத்தை தவிர்த்து நீங்க வந்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு நல்ல வரன்களா அமையும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் மறைஞ்சிருக்காருன்னும் போது நீங்க எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு வந்து சேராது. அதனால இந்த மாதத்துல பர்டிகுலரா நீங்க எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்க வேணாம். குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க அதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட்காக நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னும் போது இந்த மாதத்துல நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதம் பர்டிகுலரா நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை அமையக்கூடிய மாதமா தான் இது இருக்கு. சோ மிதுன ராசினருக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. திடீர் ஆதாயம் ஏற்படும், திருப்பு முனையா இருக்கும். அதை விட இன்னும் முக்கியமானது என்னன்னா நிறைய நீங்க யோசிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நீங்க வந்து நிறைய விஷயத்துல ஆராய்ச்சி செய்வீங்க.